உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்து என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க, சொல்றேன் பாரு. டபுள் சைஸ் பெட்டு. மா தரையிலே படுத்துப்பேம்மா, பிரச்சனையே இல்ல. நீ எதுக்குடி தரையில படுக்கணும்? அவங்க வீட்டுல கட்டில் இருக்காதா? ஓ, அவங்க வீட்டுல பெட்டுலாம் இருக்கா? நானும் பெட்டே இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறியோன்னு நினைச்சிட்டேன். சரி, அடுத்தது சமையல் சாமான்ல எல்லாம் ஒவ்வொரு செட்டுடிமா. நம்ம ஒரு செட்டு சொல்ற, பூசாரி என்ன சொன்னாரு? நம்ம வீட்டு நல்லதுக்காக நம்ம ஏழைங்களுக்கு எல்லாம் நிறைய தானம் புண்ணியம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? ஒரு செட்டு சொல்றேன், ஒடுக்க போறோம் பாரு. அது வாஷிங் மிஷின் ஒண்ணு. இது சூப்பர் ஐடியாமா. ஆல்ரெடி அவங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், நீயும் ஒண்ணு கொடுத்துட்டேன்னா நாங்க லாண்ட்ரி பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்தது சொல்லு. தாண்டி முக்கியமானது, உங்க மாமியார் 6 செட்டு கேட்டிருக்காங்க. 20 சவரமாச்சு வந்துரும். ஏன் எங்க மாமியார் 2வது கல்யாணம் பண்ணிக்க போதா? ஏய், என்னடி பேசுற? பின்ன என்னம்மா, கல்யாணம் பொண்ணு கேக்குறதெல்லாம் மாமியார் கேக்குறாங்கன்ற. மாமனாருக்கு 2வது கல்யாணம் ஓகேவா? உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காதுடி.